இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பக்கம்தான் நாம் பார்க்க போகிறோம். சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண தொழிலதிபர். இவரை பற்றி தெரியாத சில சரித்திர கதைகளும் உண்டு. இவர் 1986ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி கார்த்தியாயினி மற்றும் வேணுகோபால் அவர்களுக்கு மகனாக தோன்றினார். குடும்பத்தில் இவர்தான் கடைக்குட்டி சிங்கம். ஒரு அழகான சூழ்நிலையில் இனிமையான குடும்பத்தில் நல்லபடியாக இருந்தாங்க. காலம் ஒருத்தனுக்கு ஒன்று கொடுக்க போகுதுன்னா அவங்க கிட்ட இருந்து ஒன்று எடுத்துக்கும். ஆனா யாராலும் திரும்ப கொடுக்க முடியாத ஒன்று காலம் இவர்கிட்ட இருந்து எடுத்து சென்றது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சாதாரண தொடக்கப் பள்ளியில் தன்னுடைய பள்ளி படிப்பை தொடங்கினார். தமிழ் வழி கல்வியை பயின்றார். அவரது அம்மாவும் அவருக்காகவும் அவரோட குடும்பத்திற்காகவும் வீட்டு வேலைகளை செய்து குடும்பத்தை காப்பாற்றினார். அவர் சிறியவனாக இருக்கும்போது ஏற்பட்ட பணச்சிக்கலுக்காக சந்திக்காத இன்னல்களே இல்லை. தன் வருமானத்துக்கு பங்களிக்கும் வகையில் செய்தித்தாள்கள் விநியோகிக்கும் வேலைக்கு சென்றவர். இவருடைய தீபாவளியே மிகவும் எளிமையாக வெறும் 200 ரூபாயில் முடித்தவரும் இவரே. இவர் கல்லூரியில் 2003 முதல் 2006ஆம் ஆண்டு வரை பயின்றார். கல்லூரியிலும் அவருக்கென பல திறமைகளை தன்னை ஈடுபடுத்தி வளர்த்து கொண்டார். அவற்றுள் சில பலவிதமான பாடல்களுக்கு அவரே லிரிக்ஸ் எழுதி தாளமும் போட்டுக்கொண்டார். கல்லூரி படிப்பை முடித்து 2007ஆம் வருடம் நண்பருடன் சேர்ந்து தொழில் நினை தொடங்கினார். அந்த கூட்டு முயற்சியும் வெறும் தோல்வியை தழுவியது. அவர் வானத்தில் இருந்த சூரியன் திடீரென்று அஸ்தமாய்விட்டது. விடியல் வர வேண்டிய சமயத்தில் வாழ்க்கையில் இருட்டே வந்துவிட்டது. சாதாரண கண்ணுக்கு தான் இருட்டில் எதுவுமே தெரியாது. ஆனா சாதிக்கணும்னு நினைக்கிற கண்ணுக்கு இருட்டே தெரியாது. அவர் இருட்டையே கிழிச்சிட்டு வெளியே வரும் நேரமும் வந்துருச்சு. 2009ஆம் வருடம் விடாமுயற்சியோட சிட்டி ஃபைனான்ஸ், கோட்டாக் என பலவித துறைகளில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். 2010ஆம் வருடம் அவருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாகவும் ஒரு துணையாகவும் வந்தவங்க தான் அவருடைய துணைவியார். 2011 மற்றும் 2015ஆம் வருடம் அவருக்கு 2 கண்கள் தோன்றின. அன்றிலிருந்து அவருக்கு அடிச்சது ஜாக்பாட் தான். 2012ஆம் வருடம் ஆக்சிஸ் பேங்கில் சாதாரண எக்ஸிகியூட்டிவாக வேலைக்கு அமர்த்தப்பட்டார். அப்போதிலிருந்து போர்டில் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் அவர் முதலிடம் மட்டும்தான். 2015ஆம் வருடம் சேல்ஸ் மேனேஜராக ப்ரமோஷன் பெற்று சேலம் பிரான்ச்சில் பில்டிங்கே அதிர்ற மாதிரி ஹடல், அப்ரிசியேஷன், குட் நம்பர்ஸ் என்று அனைவரையும் வியக்கத்தக்க அளவில் அவர் பெருமை சேர்த்தார். 2016ஆம் வருடம் கோயம்புத்தூரில் மீண்டும் பணிக்கு அமர்த்தப்பட்டார். 2017 மற்றும் 2018 ஐசிஐசிஐ பேங்கில் வேலைக்கு சேர்ந்தார். தன்னுடைய கால் தடத்தை அடுத்த ஸ்டேட்டிலும் பதித்தார். நாட்கள் நகருகின்றன. 2019ஆவது வருடம் தனக்கென முத்திரையை தன்னுடைய துணைவியாருடன் சேர்ந்து பதித்தார். அதுதாங்க தி பேக்போன் ஃபைனான்சியல் சர்வீசஸ். 2020இல் மே 20ஆம் தேதி தி பேக்போன் ஃபைனான்சியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெடாக உயர்ந்தது. 2020 வருடம் அனைத்து வேலைகளை புறக்கணித்துவிட்டு மீண்டும் கோவை வந்து சேர்ந்தார். 2021ஆம் ஆண்டு தன்னை முழுவதுமாக பேக்போனில் ஈடுபடுத்திக் கொண்டார். உண்மையா உழைக்கிறவனுக்கு காலம் தருகிற சர்ப்ரைஸ் அப்போதுதான் கிடைச்சது. வெறும் கையோட வந்தவனுக்கு கைக்குள்ள உலகமே அடங்குற நேரமும் வந்துருச்சு. உண்மையை சொல்லணும்னா எந்த நிலையில சாதிக்கிறோங்கிறது பெருசு இல்லைங்க. சாதிச்ச பிறகு வந்த நிலையை மறக்க கூடாதுங்கிறது எங்களுக்கு புரிய வச்சதும் இவருதாங்க. அவருடைய குரல் மட்டுமே கணீர் என்று கேட்கும் திறமையும் உண்டு. காமெடி, டான்ஸ், சாங், லிரிக்ஸ், ஃபைட், கேரிங், டீம் லீடர் என்று இந்த பரிமாணங்களில் நிரூபித்தவர் இப்பொழுது வேறு பரிமாணங்களிலும் வருங்காலத்தில் பார்க்க உள்ளோம். வழியில லக்கு கிடைச்சா அது வெற்றி இல்லை. பல வருஷம் வழியில் கிடைச்சா அதுதான் உண்மையான வெற்றி. அத்தனை வருஷ பயணத்தில் அவர் மேல விழுந்த ஒவ்வொரு அடியும் அவரை ரொம்பவே பக்குவப்படுத்தி இருக்கு. எல்லாம் சரி, இந்த ஸ்டோரி ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்களா? காலியான பாக்கெட்டோட இருந்த இவர் பலரோட பாக்கெட்டையும் ஃபில் பண்ணவரும் இவரு தாங்க. சுருக்கமா சொல்லணும்னா எங்க முதலாளியோட கதைங்க. History tells us that powerful people come from powerful places. History was wrong. Powerful people
make places.